Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலன்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்லேயே வெளியே வராதிங்க. இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம். அதை லைவில் அந்த ஃபேஸ் பண்ணுறீங்களா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறது இது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோங்க எல்லாருக்கும் தெரியுங்க. அதுக்கு தான் சொல்கிறது குவான்டிட்டியை சின்னதாக பண்ணுங்கள். ஒரு 5 குவான்டிட்டிலேருந்து 10 குவான்டிட்டி, 15 குவான்டிட்டி, 20 குவான்டிட்டி சைஸ் ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா, நிறைய சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு குவான்டிட்டி லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தப்பாக போய்ட்டுறதுனால அந்த எமோஷனலை கட்டுப்படுத்த முடியல. லைவ் மார்க்கெட்டில் அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆகிறதுலும் முடியாத சூழ்நிலை என்னத்துக்கு வருதுன்னா, அந்த பயம் வரும். அந்த பயம் ஏன் வருதுன்னா, லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல ஆட்டோமேட்டிக் பயம் வரும். இப்போ நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டி போட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்து பழகிட்டீங்க ஒரு 2 மாதம் அப்படின்னா, திடீர்னு அடுத்த மாதம் ஒரு 500 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல கண்டிப்பாக பயம் வரும். அந்த 50 குவான்டிட்டிலேருந்து 55 குவான்டிட்டி எப்படி பண்ணணும், 60 குவான்டிட்டி எப்படி பண்ணணும்னு சொல்லி லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க. இப்போது ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு டாக்டர் இருக்கார். டாக்டர் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அவங்க? ஓகே, அந்த டாக்டர் பியூர்லி டிசிப்ளின், மெயினாக டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின்னு சொல்லுது என்ன, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. ஒழுக்கம்னு சொல்லலாம், அது டைமிங் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லலாம், நேர்மைன்னு சொல்லலாம். எல்லாமே அந்த ஒழுக்கத்தில் சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ டாக்டர் ஒன்று அப்படின்னா மெயின் ஒன்று இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? நல்ல அனுபவம் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? அனுபவம் ஆச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கனிவு, பேஷண்ட்ஸ் கிட்ட கனிவு. ஏன்னா சில டாக்டர்ஸ் இப்போது ஒரு பேஷண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுகிற தன்மை இருக்குது இல்லைங்கன்னா, கனிவு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும், இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிடும் உங்களுக்கு அப்படின்ற சொல்கிற கனிவு இருக்கணும். ஒரு சில டாக்டருங்க போனோடனே நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது உங்களுக்கு சின்ன பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும், உங்களுக்கு அங்கே பிரச்சனை எங்கே பிரச்சனைன்னு சொல்லி பேஷண்ட்ஸ் அங்கேயே சகடிச்சிடுவாங்க. ஒரு சில டாக்டருங்க பார்த்தீங்க. அதே மாதிரி டாக்டருங்க எந்த பேஷண்ட்ஸ் இருந்தாலும் நம்பிக்கை தர வார்த்தையை கொடுக்குற கனிவு இருக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அடுத்தது என்னென்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிங்க இல்லைங்களா, அவங்க யூஸ் பண்ணுற உபகரணங்கள். இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், ஒரு லேபாக இருக்கட்டும், ஸ்கேன் சென்டராக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று இருக்கட்டும். அது மாதிரி ஒன்றா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் வச்சுக்கலாம், ஸ்டெத்தோஸ்கோப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்களோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நல்ல டாக்டர் ஆக முடியும். ஓகேங்களா? நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் நல்ல டாக்டர் ஆக முடியுமே தவிர, என்ன டாக்டர் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் மாற்ற என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன நூல் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஸ்டிச்சிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூல்ஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம டாக்டர் ஆகிடணுன்னா முடியாது. ஏன் நம்ம இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, நம்ம இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலைங்களா, அந்த இண்டிகேட்டர் கூட அதே மாதிரி தான். ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் சைக்காலஜி அப்படின்னா என்னென்னா, மனதளவில் நம்ம ரெடியாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் உயிர் நாடியே. நம்ம ட்ரேடிங்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு இதுதான் உயிர் நாடி. இது இல்லைன்னா ட்ரேடிங்கே கிடையாது. நிறைய பேர் இருந்துருக்காங்க. சார்ட்டு, கேண்டில், ஸ்ட்ராட்டஜி, செமினார், வெபினார், பணம் கொடுத்தா அது கிடைக்கும், பணம் கொடுத்தா இது கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், இங்கே போனால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. கடைசியில் ஃபெயில் அப்படின்ற ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சைக்காலஜி இல்லைன்னா. இந்த சைக்காலஜி நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. வெளியில் நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு எத்தனை நீங்கள் போயிட்டு எங்கேயோ வெபினார் எடுத்தாலும் சரி, எத்தனை நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, உங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சிருக்க நம்புறேன். புரியாதவங்க புரிஞ்சுங்க. பணத்தை விரயம் பண்ணாதீங்க. வெளியே எங்கேயும் கொடுத்து கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சைக்காலஜி கிட்டத்தட்ட 60% உங்களை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொண்டு போகும். இது நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60% உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம் ட்ரேடிங்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா. ரெண்டாவது, சரி, சைக்காலஜி நம்ம டெவலப். சைக்காலஜினா என்ன அப்படின்றத அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ஏன்னா அதை பற்றி இந்த வீடியோ பேசியிருந்தால் ரொம்ப லென்த்தாக போயிடும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்.
ஓகே, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் என்ன பண்ணலாம், டார்கெட் ஹிட் ஆனால் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் லாட் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், குவான்டிட்டி, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயம் மேனேஜ் பண்ணுறீங்களா, அது வந்து மணி மேனேஜ்மெண்ட் இதில் அடங்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜி வருது. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து முக்கியமான விஷயம். யாரும் கண்டுக்கிறதில்ல ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்னு தெரியறது நிறைய பேர். ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுதுன்னா வாய்ப்பாடு. நம்ம வந்து மேக்ஸில் 1 1 2 1 1 3 சாரி 1 1 2 3 3 3 6 அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறது இல்லைங்களா இந்த சின்ன வயசில். நம்ம அதுதான் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சார்ட் ரைடிங்கை அதாவது சார்ட் எப்படி போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் போனீங்கன்னா இண்டிகேட்டரு, கேண்டில், அப்படி ஒன் பை ஒன் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதில் என்ன இந்த வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியுமானா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு சார்ஜஸ்ன்னு வச்சிங்களேன், நீங்கள் எனக்கு கொடுக்குற சார்ஜர்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீஸ். ஓகேங்களா, சரி, லைக் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து எனக்கு கொடுக்குற ஃபீஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோக்காக நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம சாப்டருக்கு வந்துடலாம். இண்டிகேட்டர் சார் இவ்வளோ நேரம் சொல்லிவிட்டு இப்போ இண்டிகேட்டர் பற்றி பேச இல்லைன்னு அதான் சொல்லுவேன். சார்ட்டுக்கு டாபிக் வந்துடலாம். இண்டிகேட்டர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு காம்ப்ளிகபிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குழப்பமாயிடுவீங்க, கடைசியில் எதுவும் தெரியாமல் போயிடும். நல்லா கவனிங்க. சில பேர் வந்து பயங்கரமான இண்டிகேட்டர் போடுவாங்க. சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே எனக்கு இண்டிகேட்டர் தான் அதிகமாக இருக்கும். அங்கே சார்ட்டு கேன்லே தெரியாது, அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது இண்டிகேட்டர் வந்து ரொம்பவும் மேக்ஸிமம் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். தவிர நான் யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் 200 EMA மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதையும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகேங்களா, அதுவும் இண்டிகேட்டர் எனக்கு என்ன ஒரு 5% யூஸ் ஆகும். எனக்கு இண்டிகேட்டர் வந்து ஒன்லி 5% தான் யூஸ் ஆகுமே தவிர மிச்சம் எல்லாத்தையும் நான் போட்டு ஒப்பிக்கிறது இல்லை. அது வந்து ப்ராக்டிஸ், அனுபவம் வர உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இண்டிகேட்டர் தேவைப்படாது. குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு கண்ணே பார்த்துரும். உங்கள் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் கண் அந்த டியூன் ஆகிட்டு அந்தளவுக்கு பார்த்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். இண்டிகேட்டர்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எடுத்தவொடனே நிறைய பேர் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஓகே இதை பார்த்து இப்படி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் சில பேர் இப்படி போடுவாங்க, பயங்கரமாக எதுக்கு அப்போ என்ன பண்ணால் எதுவுமே புரியாது. அந்த இடத்துல நீங்கள் எதுக்கு சேல் பண்ணலாம், எந்த இடத்துல கட்டானா என்ன பண்ணலாம், எதுவுமே தெரியாது. அதுக்கு தான் என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் குழப்பத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அதாவது ஓரளவுக்கு நீங்கள் குழப்பத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிகினர்ஸ்க்கு என்ன சார் இண்டிகேட்டர் நீங்கள் 200 EMA மட்டும் சொல்லிங்களா, அப்படி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இண்டிகேட்டர் என்ன யூஸ் பண்ணீங்க சொல்லி கேட்கலாம். இப்போ நான் வந்து எல்லா இண்டிகேட்டர் போட்டு வச்சுக்கிறேன். அது 100லேருந்து 100 மூவிங் ஆவரேஜ், 5 EMA, 10 EMA, 20, 44, 200 எல்லாத்தையும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். சரி, இது நம்ம ஒன்று டிசேபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி புரியும் பாருங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சதுன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ எவ்வளோ சார்ட் கிளியராக அழகாக தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, இதேமாதிரி சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை எந்த இண்டிகேட்டர்னாக இருக்கட்டும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இண்டிகேட்டர் வந்து எல்லா இண்டிகேட்டருமே வந்து சூப்பரான இண்டிகேட்டர் தான். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்க. எல்லா இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், அப்புறம் பிவட் இருக்கட்டும், சிபிஆர் இருக்கட்டும், இல்லை எந்த ஏன்னா இண்டிகேட்டர் ஒன்று அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது சூப்பர் ஹீரோ ஆகிட்டு இருப்பாங்க அதில். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போது ஒரு எக்ஸாம் 200 EMA வச்சுக்கேன். 200 EMAலே உங்களோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் இந்த 200 EMA பற்றி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. 200 EMA பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. 200 EMA என்ன தான் ஆகுது, எங்கெங்கே என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத இதை பற்றி நீங்கள் ஆராய சொல்லும். நீங்கள் அதில் வந்து மாஸ்டர் ஆகிடுறீங்க. 200 EMAக்கு நீங்கள் மாஸ்டர் ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். ஓகேங்களா, இப்போ சிபிஆர் பற்றி நீங்கள் ஆராயிறீங்க. சிபிஆர் பற்றி என்ன, சிபிஆர்னா என்ன, சிபிஆர் எப்படி வந்துச்சு, சிபிஆர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், பிவட் லெவல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஆராய சொல்லும். நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகிடுறீங்க. ஸோ எதனா ஒரு விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னா அதை பற்றி மட்டுமே சிந்தனை இருக்குமே தவிர அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பும் போயிட்டே இருக்கும், உங்களுடைய நாட்கள் வந்து கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய என்ன சொல்ல தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டே இருப்பீங்க. ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய கடல். இது நீங்கள் தேட வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர நீங்கள் புதுசுன்னு போயிட்டே இருக்குன்னா புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதையும் கற்றுக்க முடியாது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறத கிடைச்சதை வச்சு நீங்கள் அதை வந்து அதை அப்ளை பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண கற்றுக்குங்க.
ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் அனுபவம் மட்டும்தான் வந்து உங்களை நல்ல தலைவனாக ஆக்குமே தவிர, அனுபவம் இல்லாமல் ஏதோ இண்டிகேட்டர் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போக முடியாது. இருந்தாலும் அந்த இந்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு இண்டிகேட்டர் பற்றி சொல்கிறேன். அதே நீங்கள் பிகினர்ஸ் நான் சொல்லேன்னா இது வந்து மேபி பிகினர்ஸாக இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் சொல்ல வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கலாம். பிகினர்ஸ்க்கு ஏன்னா ஓரளவுக்கு நம்ம இண்டிகேட்டர் பற்றி அதையாவது ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா பார்க்கலாம். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாங்களா. ரைட், ஓகே. சரி, இப்போது இது ட்ரேடிங் வியூ சார்ட் இது. ஓகேங்களா. ட்ரேடிங் வியூ சார்ட் இது. ட்ரேடிங் வியூவில் என்னுடைய ஃபேவர் என்னுடைய 200 EMA போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து MACD ஒரே ஒரு இது மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுவும் எதுன்னா சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டடியில் இண்டிகேட்டர்னு போடுங்க. இந்த இடத்துல வந்து MACD. ஓகேங்களா. சரி, MACDன்னு போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா MACD கஸ்டம் இண்டிகேட்டர் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் ஆல் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கீழே வந்துடுச்சுன்னா இதை வந்து நீங்கள் இது இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போது உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுது அப்படின்னா சூப்பராக நீங்கள் இதில் நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து முக்கியமான விஷயம் இல்லைங்களா. ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியாமல் நீங்கள் எது பண்ணாலும் வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்கும். உங்களால் முடியவே முடியாது. ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக இருந்தே தான் இருக்கணும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னு கற்றுக்குங்க. நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த 26ஆம் தேதி வந்து ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிற நண்பர்களுக்காக ஸ்டாக் செலெக்ஷன், அதாவது நம்ம டெய்லி ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷனை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம விவரமாக பார்ப்போம். அந்த 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு வெபினார் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த 4 லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைஃப் டைம். ஸோ நீங்கள் மந்த்லி நீங்கள் வெபினாரில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். மந்த்லி ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ நம்ம 3 வருஷமாக நம்ம வந்து ஒரு சேனல் ரன் பண்ணி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ அடுத்தடுத்த லெவல் போக சொல்ல என்னன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாலேஜ் கிடைக்கும். நிறைய பேர் என்ன ஃப்ரீயாக நாலேஜ் கேட்டால் வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க அதை. ஸோ உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ், அது நான் அது சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பணம் கொடுத்து தான் கற்றுக்குங்க. இல்லை என்னுடைய ஃப்ரீ வெபினாரில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கணுனாலும் கற்றுக்குங்க. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்ட்டு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸை உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா. அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம சேலிங்க்கான வியூ வருது, இந்த பக்கம் ரெவிஷன்ஸ் வருது, இந்த பக்கம் பிரேக் டவுன் அது மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்றத உங்களுக்கு ஃப்ரீயாகவே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மெயின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் இது மாதிரி அப்டேட் பண்ணியிருப்பேன். இதில் அந்த வெபினாரும் ஆட் ஆகிடும் மந்த்லி ஒரு டைம். ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஆமாம் சார் உங்கள் லிங்க்லேருந்து தான் நான் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்றத எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள், போதும். அவ்வளோதான். ஒரு சின்னதாக ஒரு 5 குவான்டிட்டி போட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டிகேட்டர் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பண்ணிட்டு இல்லைங்களா. சரி, இப்போ என்ன சார் இதை வச்சு நாம் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். ஓகே, இது பேசிக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த 200 EMAக்கு மேலே ப்ரைஸ் இந்த 15 மினிட்ஸ் இல்லைங்களா, நம்ம 1 ஹவர் போட்டுக்கலாம். ஏன்னா உங்கள் ஜிக்ஸாகில் போது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து பையிங்கில் நல்ல ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது பையிங்கில் நல்ல ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்க, அதில் வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஓகே, எப்படி சார் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் நாங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 200 EMAக்கு கீழே இருக்குதுங்களா ஸ்டாக்ஸ் ஒரு வேளை மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 200 EMA கீழே வந்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பாருங்கள், இந்த MACD இருக்குல்ல கட் ஆகிட்டு இந்த ரெட் கலர் லைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். எப்போது இந்த ஏரியா இந்த ஜோனில் நீங்கள் எங்கன்னா வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கட் ஆகுதுன்னா இது கீழே நீங்கள் ஒரு சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 200 EMA கீழே வந்துச்சு இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா 200 EMA இது 200 EMAக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த கட் ஆகிட்டு பையிங் போகுது இல்லைங்களா, இந்த பையிங்கான வாய்ப்பு மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். எப்போது 200 EMAக்கு மேலே இருந்தால். 200 EMAக்கு கீழே இருந்தால் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு வந்துருக்குது. நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அகைன் இந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆகிடுச்சு MACD பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. இதில் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை எதிர்பார்த்துருக்கலாம். ஓகே, ஏன்னா எதிர்பார்க்கணும் ஒரு சின்னதாக பிரேக் டவுன் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அதுதான் சொல்லுங்கள். இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா.
சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து 26ஆம் தேதி மேக்ஸிமம் இந்த மாதத்தோடைய பிப்ரவரி மாதத்தோடைய வெபினார் வருது. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முடியல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். மார்ச் மாதம் வெபினாரோடைய டேட்டும் என்னுடைய டெலிகிராம் சேனலில் அனௌன்ஸ் பண்ணுறேன். டாபிக் வேறு இருக்கும், அப்போ என்ன டைட்டில் அப்படின்றத அடுத்த மாதம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.